சிக்கன் கோலா உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து ஒரு 1/2 kg எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை மாவு, ஒரு முட்டை, வெறி மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா, கரம் மசாலா, தனியாத்தூள், சிக்கன் குழம்பு மசாலா, சால்ட்டு. இப்போது இதில் என்னென்ன ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச ஒரு ஆனியன், மூணு பச்சை மிளகாய், முட்டை, சிக்கன் 65 மசாலா ஒரு ஸ்பூன், வெறி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஊற வச்சு எடுத்துக்கணும். சிக்கன் கோலா உருண்டை செய்கிறதுக்கு நான் வந்து சிக்கனை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக ஆயில் எடுத்து கையில் தடவி உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிட்ட உடனே இந்த கோலா உருண்டைகளை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரித்து எடுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா போடுவோம். ஸ்டவ்வை மீடியம் சைஸில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதை நம்ம நல்லா டீப்பாக குக் பண்ணணும். சிக்கன் கோலா உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயும் சமைச்சு பாருங்கள். எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நதீஸ் விலாகை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே.